ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.3 நாளாக சம்தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் f(s)இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. இது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. f(9) = 2 அப்படின்னா xங்கிறது 9, அப்புறம் ஒய்யோட மதிப்பு 2. f(9) = 2 அப்போனா எக்ஸுங்கிறது 9, ஒய்ங்கிறது 2. இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது f(9) = 2 என்பது தெளிவாகிறது. பார்த்தாச்சு. அடுத்த முதல் சப்டிஷன், பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. இப்போ இந்த 4 சப்டிஷனுமே கண்டுபிடிக்கணும். முதல் சப்டிஷனில் ஆள் என்ன சொல்லியிருக்காங்க, f(0) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது 0, நம்ம வந்து ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்ங்கிறது f(x). இதில் எழுதியிருப்பாங்க ஒய்ங்கிறது f(x)ங்கிறது அர்த்தம். எக்ஸுங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது f(x), இங்கே இருக்கிற மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் 0 ஆச்சுன்னா ஒய்யோட மதிப்பு 9 இருக்குது. 9 எழுதிக்கலாம். அடுத்து f(7) இதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது 7, ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒய் = f(x)ங்கிறது தெரியும். எக்ஸுங்கிறது 7, ஒய்ங்கிறது இருந்து வந்து பார்த்தோம்னா 6. அடுத்தது மூணாவது சப்டிஷன், f(2) எக்ஸுங்கிறது 2, ஒய்ங்கிறது f(x) கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம இங்கே ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது 2, இங்கே 6ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 6ன்னு சொல்லி எழுதிக்கணும். அதுக்கடுத்து f(10) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எக்ஸுங்கிறது 10, ஒய்ங்கிறது f(x) கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 10 ஆச்சுன்னா ஒய்யோட மதிப்பு 0ன்னு சொல்லி கிடைக்கும். எழுதியாச்சு. அடுத்த சப்டிஷன் என்னன்னு பார்ப்போம். எக்ஸின் எம் மதிப்பிற்கு f(x) = 1 ஆக இருக்கும். எக்ஸோட எந்த மதிப்பிற்கு f(x)ங்கிறது 1 இருக்கும். அப்போனா ஒய்ங்கிறது 1 இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஒய்ங்கிறது 1ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய்ங்கிறது 1, எக்ஸோட மதிப்பு பார்க்கணும். இங்கே இருக்குது, கீழே பார்த்தோம்னா 9.5ன்னு சொல்லி வரும். எக்ஸுங்கிறது 9.5. அடுத்த சப்டிஷன், படத்தில் இருந்து மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க சொல்லியிருக்காங்க. முதல்ல மதிப்பகம் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கணக்கட்டமைப்பு முறையில் நம்ம எழுத போகிறோம். இந்த படத்துலேருந்து மதிப்பகம் எங்கே இருக்குதுன்னா, இந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் அச்சு எல்லாமே மதிப்பகம் தான். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அதனால் எக்ஸ் சச் தட் எக்ஸ் எப்படி இருக்கும்னா 0க்கு சமமாகவும் 0விட பெருசாகவும், அதே மாதிரி 10க்கு சமமாகவும் 10 விட சிறுசாகவும் இருக்கும். எக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஆர், முழு எண்கள். அதனால் இங்கே ஆர்னு போட்டுக்கிறோம். அடுத்து வீச்சகம். இதையும் நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் தான் எழுத போகிறோம். இந்த படத்துலேருந்து ஒய் அச்சில் எது வரைக்கும் நம்ம வரைஞ்சிருக்கோம், இந்த படம் இருக்குது 9 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 9 வரைக்கும் இங்கே இப்படி வரைஞ்சிருக்குது. அதனால நம்ம 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம வீச்சகம் எழுதணும். எக்ஸ் எப்படி இருக்கும்னா such that 0லிருந்து
9க்கு சமமாகவும் 9 கம்மியாகவும் இருக்கும். எக்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர். அடுத்து 4ஆம் சப்டிஷன். எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரின் நிழலுருனா எக்ஸுங்கிறது 6. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் 6 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆரோட நிழலுரு ஒய்யோட மதிப்பு 5. இங்கே எழுதிக்கிடுவோம். எஃப் ஆஃப் 6ங்க என்ன கண்டுபிடிச்சோம்? 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நம்ம 4 சப்டிவிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.